ஹே காய்ஸ், வெல்கம் டு அஷீஸ் ட்ரை. இன்றைக்கி நம்மளோட ரெசிபி ஹைதராபாத்தி ஃபிஷ் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் இங்கே 1/2 kg வஞ்சரம் ஃபிஷ் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு அடுப்பில் நமக்கு தேவையான ரைஸை ஒரு 85% குக் பண்ணி இங்கே எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு தேவையான ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ரைஸ் ரெடி ஆயிடும். இப்போ நாங்கள் ஃபிஷ் பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆயிலே யூஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் இதுக்கு நிறைய டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வச்சுருந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விடலாம். இப்போ நாம் இதுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா 4 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஃபிஷ் எல்லாம் ஆட் பண்ணி ஜென்டலாக ஒரு மிக்ஸ் கொடுத்து தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்போ நாம் பிரியாணி செஞ்ச அதே பாத்திரத்தில் ரைஸும் அந்த ஃபிஷ் கிரேவியையும் நான் காட்டின மாதிரி ஒன்றா அரேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு தேவையான லேயர் ஹைதராபாத்தி ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடும். இங்கே நான் கலர் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 minutes தம்மில் போட்டு எடுத்தோம்னா நமக்கு தேவையான ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடும். இப்போ அந்த ஃபிஷ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு ஜென்டலாக எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஃபிஷ் பிரியாணியை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.